சரி, நினைச்சா அது மாதிரி நடந்துருமா சார்? துப்பாக்கியை தூக்கி கொண்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்ச எனக்கும் இந்த ஆசிரியர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்களே, உங்ககிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கு நிகர். பேசி முடிச்சு உட்கார்ந்த உடனே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், the best brain of the nation may be found in the last benches of the classroom. 5 நிமிஷம் ஆனவன்னா பின்னாடி யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. ஆக நேரம் அதிக நேரம் பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா அப்துல் கலாம் சார் நிக்கிறாரு. எத்துணை பெரிய வாய்ப்பு இந்த எண்ணத்தில் மறைந்து கிடக்கின்றது என்று. சரி, நினைச்சா அது மாதிரி நடந்துருமா சார்? உங்களுக்கே இந்த சந்தேகம் வரலாம். இந்த இடத்துல என்னுடைய லைஃப்ல இருந்தே சொல்றேன். காக்கி உடை அணிந்து காவல்துறை அதிகாரியாக துப்பாக்கியை தூக்கி கொண்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்ச எனக்கும் இந்த மைக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இத்துணை பேராசிரியர்கள் இதுல பேச வேண்டியவர்கள், அவர்களுக்கும் இந்த மைக்குக்கும் தொடர்பு உண்டு. இது எப்படி சாத்தியப்பட்டது? நான் நினைச்சா அது மாதிரி நடக்கலாம்ங்கிற பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை செஞ்சிருந்தா தானே உங்கள்கிட்ட சொல்றதுக்குரிய தகுதி எனக்கு உண்டு. காவல்துறையில் இருந்து பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிடுறேன். நான் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, இந்த ஆசிரியர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்களே, உங்ககிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே. தொடர்ந்து வாசிப்பவர்கள் நான் சொல்லுவது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் எந்திரிச்சு இங்கிலீஷ்ல பேசினேன். ஒரு எஸ்பி 7 நிமிஷம் பேசணும். பேசி முடிச்சு உட்கார்ந்த உடனே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், காரணத்தோடு இந்த பதிவு, உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்க வெளிக்கொண்டு வருவதற்கு எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களாக உணர வேண்டும், அல்லது பெரிய ஆளுமைகளோ மற்ற ஆசிரியர் பெருமக்களோ உன்ட்டு இந்த திறமை இருக்குடான்னு சொல்றதை புடிச்சுக்கணும். மூர்த்தி, I know that you are a very good officer and administrator. Only today I came to know you are a very good orator அப்படின்னு. யாரையுமே பாராட்ட மாட்டாங்க. அவங்க சொன்னோன்னே எல்லா கலெக்டர் எல்லா எஸ்பியும் கை தட்டினாங்க. ஓ, நம்ம நல்லா பேசுறோம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆட்சிகள் மாறின, காட்சிகள் மாறின. அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸை முத்தமிழறிஞர் கலைஞர் நடத்துறாரு. எல்லா எஸ்பி, எல்லா கலெக்டர், எல்லா சீஃப் செக்ரட்டரி வருஷத்துக்கு ஒரு தடவை லா அண்ட் ஆர்டர் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். முதல்வர் தான் தலைமை ஏற்று நடத்துவார். சவுண்டையா கலெக்டருங்க, நானும் அவரும் உட்கார்ந்துருந்தோம். அவர் சொன்னார், மூர்த்தி நீங்களே பேசிருங்க, யாராவது ஒருத்தர் தான் பேசணும். வாய்ப்பு வந்து தட்டும் போது தூங்கினேன், வந்து விட்டு போன பின்பு ஏங்கினேன்னா கதாகாத. சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் சாதனைகளுக்கு ஏங்கக்கூடாது. அப்போ நல்ல ஒரு சான்ஸ்டா, கலெக்டர் பேசுறத நம்மளை பேச சொல்றாருன்ட்டு, கஷ்டம்தான் பேசுறேன் சார். ஒரு முடிவோட இருந்த தமிழ்ல பேசணும். எல்லா நார்த் இந்தியன் ஆபீசர்ஸும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. கலைஞர் முதல்வர், நான் எந்திரிச்சு தமிழ்ல பேச ஆரம்பிச்சேன். நீங்களாம் ரொம்ப கவனமா கடைசி பெஞ்சு வரைக்கும் கேட்குறீங்க, அதனால சொல்றேன். ஏன் கடைசி பெஞ்சுன்னு சொன்னேன் தெரியுமா? The best brain of the nation may be found in the last benches of the classroom. உடனே நாளைக்கு போனோம்னா கடைசி பெஞ்சுக்கு போயிடாதீங்க. அப்போ நான் எந்திரிச்சு தமிழ்ல பேசணும்னு எழுதி இருந்த ஒரு பேனா வச்சுட்டு இப்படி பார்த்தாரு. சோ கவனிக்கிறாரு அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்தேன். பக்கத்துல ஸ்ரீபதி ஐஏஎஸ்ன்னு சீஃப் செக்ரட்டரி, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்ற இடத்திலே இதை சொல்லுகின்றேன். அவர் தமிழ் நல்லா பேசினப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி, அப்படி சொல்லக்கூடாதியா, தமிழ் நல்லா பேசினாருன்னு சொல்லாத, நல்ல தமிழ் பேசுனீங்கன்னு. தமிழ் நல்லா, நல்ல தமிழ், காக்கி உடைக்குள் கண்ணி தமிழ்னாரு. சரி, 2 பேரும் ஆளுமைகள், அது நார்த் போல் சவுத் போல் 2 சொல்லிடுச்சு நம்ம பேசுறோன்னு. நம்ம உண்மையாவே பேசுறதுதான் நமக்கு வேலை அப்படின்னு முடிவு பண்ண. இந்த டால்மியாபுரத்துல அப்துல் கலாம் சார் வந்தார். கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லி டால்மியாவோட ஈடி. மிக முக்கியமான காரணம், அதனால இதெல்லாம் சொல்றேன். அப்போ கலெக்டர் எஸ்பி நாங்க போயிருக்கோம். ஒரே சத்தம், வெளியில காத்து அடைக்குது, வெளியில மீட்டிங். அப்துல் கலாம் சார் வந்தா கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. பெண்கள் கூட்டம் தாங்கல, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அவர் பேசணும், கலெக்டர் 5 நிமிஷம் பேசணும், எஸ்பி 5 நிமிஷம் பேசணும், அவர் 50 நிமிஷம் பேசணும். 1 மணி நேரம் தான் மீட்டிங். அப்துல் கலாம் சார், நான் யூனிஃபார்ம்ல இருந்தேன், இப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், என்ன பண்ண போறீங்கன்னு எஸ்பியை பாக்குறாரு. நான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் கலெக்டர் பேசிட்டு இருக்காரு, ஒரே சத்தம். அவர் 2 நிமிஷத்துலயே உட்கார்ந்துட்டாரு.
அடுத்தது நாம் பேசணும். இது தடியடி நடத்தி அமைதிப்படுத்துற கூட்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உடனே நான் எந்திரிச்சு சொன்னேன், பெண் ஒருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினால் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசினால் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமின்னு. கப்பு சிப்புன்னு எல்லாம் ஆஃப் தமிழ்ல. உடனே அப்துல் கலாம் சார் இப்படி பார்த்தாரு. நான் பார்த்துட்டு நான் பேசினேன். 7 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் 5 நிமிஷம்னாலும் 2 நிமிஷம் கூட பேசிடலான்னு. இங்க போதுமான நேரம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இதனை பதிவு செய்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற திறமை எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, வாய்ப்புகளை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. 5 நிமிஷம் ஆனவன்னா பின்னாடி யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. ஆக நேரம் அதிக நேரம் பேசிட்டோம் போல் இருக்கு அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா அப்துல் கலாம் சார் நிற்கிறாரு. டோன்ட் ஸ்டாப், ப்ரொசீட் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் யுவர் டைம். நோ, திஸ் இஸ் யுவர் டைம். நல்ல தமிழை கேட்டு ரொம்ப நல்லாச்சுப்பா, பேசு அப்படின்னாரு. 10 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்தேன். அன்றைக்கே முடிவு செய்தேன், இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன், நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாயின்னு சொல்லிட்டு இதை சொல்றேன்ல. எல்லாத்தையும் கேட்டேன், இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம். நான் பேசணும்னா என்னங்க பண்ணணும்? அதெல்லாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல எல்லாம் பேசணும்னா PhD இருக்கணும், அப்பதான் வெளிநாட்டுல எல்லாம் போய் பேசலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மை. ஏன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கா, டொரண்டோ கனடால இருக்கிற டொரண்டோ யூனிவர்சிட்டி, சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன்ல எல்லாம் நிதி சேர்ப்பு கூட்டத்துக்கு நான் போய் பேசியிருக்கேன். ஆனா உள்ள போய் பேசணும்னாக்க PhD இருந்தாதான் உள்ளே அப்ளிகேஷன் போட முடியும். எனக்கு உள்ள போய் பேசணும்னு ஆசை. போய் PhD படியான்னாங்க. நான் சுவாலஜி மேஜர், PhD படிக்கலான்னு வந்தா தமிழ்ல நீ படிக்கணும்னாக்க PhD, தமிழ்ல MA இருக்கணும்டா, இல்லைன்னா படிக்க முடியாது போயான்ட்டாங்க. தமிழ் MA சேர்ந்தேன் இங்க SPயா இருக்கும்போது. சரி, தமிழ் MAல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். அப்பதான் PhDக்கு அப்ளிகேஷனே போட முடியுமா, நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில PhD ரெகுலர்ல சேர்ந்தேன். 3 வருஷம் படாத பாடு. தொல்காப்பியெல்லாம் சொல்லி தரதுக்கு வாத்தியாரை வச்சுக்கிட்டேன். பாஸ் பண்ணி தமிழ் மொழியில பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம தான் PhD டாக்டர் வாங்கிட்டோமே அப்படின்னு கல்லூரிகளுக்கெல்லாம் போனா அங்க நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட PhD இருக்கு. இது ஒண்ணு கதையாவது போல் இருக்கு. வந்தா நம்ம தான் PhD, நீங்க இப்படி இத்தனை PhD இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு அப்பதான் தெரிஞ்சு. நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமூகம் கேட்கிறது. சொல்லுக சொல்லில் பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் என்மை அறிந்து. நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி வெளியிலே விழுமானால் கேட்கின்ற மாணவ மாணவிகள் மற்றவர்களினுடைய மனதை கட்டி போடும் என்பதை உணர்ந்து 3 ஆண்டுகள், 11வது ஆண்டு 2011 முதல் 2013 வரை புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று உலகம் முழுவதும் சென்று பேசுகின்ற, தமிழகத்திலே அதிகமாக அழைக்கப்படுகின்ற, ஒரு மாதத்திற்கு 15 கூட்டங்கள் நடத்துகின்ற பேசுகின்ற ஒருவனாக உயர்ந்து நிற்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் தாய் தமிழும் தொடர் வாசிப்பும் கடின உழைப்புமே தவிர வேறல்ல. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். 10வது படிச்சு முடிச்ச அம்பிகான்னு ஒரு பொண்ணு, திண்டுக்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கான்ஸ்டபிள். நான் உண்மை நிகழ்ச்சிகளையே உங்களுடைய முன்னேற்றம் கருதி நான் இதை பதிவு செய்கின்றேன். இண்டிபெண்டன்ஸ் டே இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி ஈரோட்ல கொடியேற்றிட்டு வந்தேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அழைச்சிட்டு போறாரு கான்ஸ்டபிள், ஃபேமிலியா போவாங்க. இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கு தான் வீட்டுக்கார் போலீஸ்கார், அவர் தான் பெரிய ஆளுன்னு. அங்க போனா சப் இன்ஸ்பெக்டர் வந்தா சல்யூட் அடிக்கிறாரு, ஓடி போய் இன்ஸ்பெக்டர் வந்தா அடிக்கிறாரு, DSP ADSP என்னையா அவ்வளவுதானே நின்னுங்குது அந்த அம்மா. திடீர்னு கூட்டமே எந்திரிக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு 5 அடியில ஒரு பொண்ணு உள்ள நுழையுது. மாவட்டமே எந்திரிச்சு சல்யூட் அடிக்குது. யாருங்க இந்த பொண்ணுன்னு அந்த அம்மா கேக்குது. காரணத்தோடு இந்த பதிவு கதையல்ல, நிஜம். உங்களால் ஏன் சாதிக்க முடியாது என்பதற்காக இந்த பதிவு. டாக்டர் ஆகலாம், SP ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், IPS ஆகலாம், IAS ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம் சார் சொன்னார்ல. எப்படி ஆகணும், அதுக்கு என்ன வேணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன் உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். அந்த பொண்ணு யாருங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குது. சத்தம் போடாது, அவங்க IPS ஆபீசர், அவங்க தான் SP இந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறாரு. இந்த அம்மா அப்படியே உட்கார்ந்துருக்கு. ராத்திரி போனோன்னா 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்து முடித்த, குழந்தை திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான,
அம்பிகா என்ற அந்த பெண் ராத்திரி பூரா தூங்கல. காலையில எந்திரிச்சு நான் ஐபிஎஸ் ஆகாம சாக மாட்டேங்க. நினைக்க முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? பைத்தியமாடி உனக்கு, ராத்திரி பூரா தூங்காம அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். எனக்கு தெரிந்தவர், என்னிடம் வேலை பார்த்தவர். உடனே சொல்றாரு, இம்மா நான் சத்தியமா சொல்றேங்க, நீங்க பிள்ளைங்களை பார்த்துங்க, நான் ஐபிஎஸ் ஆயிடுவாங்க. தொல்லை தாங்காம கொண்டு போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறார். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருது. காலேஜில் சேர்க்க சொல்லுது. காலேஜில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். பிஜி முடிக்குது, நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணுது. கொண்டு போய் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில விடுங்கிறாங்க. கொண்டு போய் ஐஏஎஸ் அகாடமியில விடுறாரு. படிக்குது. 3 தடவை எழுது, பிரிலிமினரியே பாஸ் பண்ணல. நான் எல்லா ஐஏஎஸ் அகாடமி இங்க இருக்கிறதுலையும் நான் போய் சிறப்புரையாற்றுவேன். போய் பேசுறதுக்காக போயிருக்கேன். இது மன்ற ஒரு கூட்டம். நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள்னு பேசியிருக்கேன். அது நோட்ல உட்காந்து முன்னாடி நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எழுதிட்டு இருந்துச்சு. இது மாதிரிலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா முக்கியமானதெல்லாம் எழுதிக்கணும். நோட்டு வச்சுட்டு எழுதிக்கணும். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடுறவங்க இல்லை. இது எனக்கு தெரியாது. முடிஞ்சிச்சு. 3 தடவை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அந்த ஹஸ்பண்ட் பேசி, வந்துரு, நீ கிழிச்சதெல்லாம் போதும், பிள்ளைங்களை வச்சுட்டு பெரிய பிள்ளைங்களை ஆயிடுச்சு, ஒன்றும் தாக்கு பிடிக்கல, வாடின்னு கூப்பிடுறாரு. நான் போய் பேசிட்டு வர்றேன். அடுத்த நாள் பூமிநாதன் இருக்காரு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில. அவர் ஒரு நாள் என்கிட்ட காலையில போன் பண்ணி, இந்த பொண்ணு கேட்குது, என்ன ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, முடியலன்னா நான் வந்துடுறேங்க. தொலைஞ்ச பொண்ணு விட்டுறாரு. காலையில அவர் என்கிட்ட பேசுறாரு, சார், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பாம்பேல போஸ்டிங் ஆயிருக்கிறாங்க சார். அந்த பாம்பேல அவங்கள பத்தி நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அப்படியே என்கிட்ட பேசிட்டே வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தா பெரிய ஆச்சரியம் காத்திருக்குன்னாரு. எனக்கு இந்த பொண்ணை தெரியும். எனக்கு காவலர் குடும்பத்தினுடைய மனைவி என்ற காரணத்தினால நான் போய் பேசுறப்ப அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்திருக்கேங்கிறதுனால, யூ பிலீவ் மீ, மும்பையை கலக்கும் சிங்க பெண் அம்பிகா ஐபிஎஸ்